கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் இன்றும் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதித்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டுள்ளார். இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை விவரிக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவையில் அதிமுகவினர் இன்று முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதனையடுத்து அதிமுக உறுப்பினர் எஞ்சியுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதித்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றேன். இதேபோல் விஷச்சாராய விவகாரத்தில் வீண் விளம்பரம் தேடுவதில் அதிமுக முனைப்பாக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடனை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. சபாநாயகர் அப்பாவு நடுநிலையோடு நடந்து கொள்ளவில்லை என குற்றஞ்சாட்டியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி சம்பவத்தை விட முக்கியமான பிரச்சனை வேறு என்ன இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். அவரே நடுநிலையோடு செயல்படார் என்று சொன்னால் இல்லை என்றுதான் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தெரிகிறது. இதனிடையே தொகுதி மேம்பாட்டு நிதியான 3 கோடி ரூபாயை எம்எல்ஏக்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தொகுதி மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்தலாம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் இன்று அறிவித்துள்ளார். முதல்வர் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். எனவே எம்எல்ஏக்கள் இனிமேல் 3 கோடி ரூபாயை நீங்களே செலவு செய்யலாம். நீங்களே உங்களுக்கு தொகுதிக்கு தான். மத்திய அரசு நிதி வழங்காததால் சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் தமிழக அரசுக்கு 12,000 கோடி ரூபாய் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்த அரசின் கொள்கை முடிவு பரிசீலனையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல். மத்திய மாநில அரசு திட்டங்களுக்கு மத்திய அரசு அளிக்கக்கூடிய அந்த பங்களிப்பு என்பது தொடர்ந்து குறைந்து வருவதாகவும், குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு இந்த 12,000 கோடி அளவுக்கு நிதிச்சுமை ஏற்பட்டிருப்பதாக தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தொடர்ந்து இந்த நிதி விவகாரத்தில் மத்திய அரசு தமிழகத்துக்கு அநீதி இழைப்பதாகவும் தெரிவித்தார். ரஞ்சித். நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.